நான் யோகராஜா. நான் சூதுகமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பித்தேன். இப்போ சூதுகம் 2ல் கதாசிரியாக இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவிகுமார் சாருக்கு நன்றி. இப்போ நண்பர் அர்ஜுன் டைரக்டர் அவருக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு சுரேந்தர். எல்லாருக்கும் வணக்கம். பேர் சுரேந்தர். இது என்னோட 3வது படம். எல்லாரோட உழைப்பையும் மொத்தமாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். எனக்கு வாய்ப்பளித்த சிவி சாருக்கும், தங்கம் சாருக்கும், ராகேஷ் மேனேஜர் அவருக்கும், அர்ஜுன் சார் எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் திரு அஸ்வின். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவி சார், அதுக்கப்புறம் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல டைரக்டர் அர்ஜுனோட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு தியேட்டருக்கு December 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ். நன்றி. கவிஞர் அவர்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். இது இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா சந்திக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த படத்தை வந்து மக்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இவங்க எல்லாத்துக்கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பார்த்துட்டீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ. அடுத்து கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஜாங்கோ படத்தை தொடர்ந்து இப்படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றும் திரு கார்த்திக் தலைவர். எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த தங்கராஜ் சார், சிவகுமார் சார், தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக எங்கள் மூத்த அண்ணன், குடும்பத்தின் மூத்த அண்ணன் திரு அருள்தாஸ் அவர்கள். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் நல்லா மொத்தம் சொல்லிடலாம். சூதுகம் நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு வில்லனா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமரை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம். இந்த நேரத்தில் நலன் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நலன் குமாரசாமி, விஜய் சேதுபதி அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சூதுகவும். அதனோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் 2. ஆனால் அதுலேருந்து வேற ஜானர். இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்கராஜ் சாரும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்லவே வேணாம். நிறைய இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் நோட்டு ஃபுல்லாகவே காமெடி தான், வேறு எதுக்குமே வேலையே இல்லை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ சூதுகம் எடுத்துகிட்டு அவருடைய பார்ட் 2 எடுத்திருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்கள், நடிகர்களை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எப்படி சொல்லணும்னா, ஒரு 90 காலகட்டங்களில் ஒரு ஆவுத்தர் ஃபிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி 2000s பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குநர்கள் நிறைய பேரை வந்து புது புது கண்டென்ட்டோட டைரக்டர் ஆகினது வந்து குமார் சார் தான். ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டாக படித்தாலுமே புரியாது, கதையாக சொன்னாலுமே புரியாது, ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி படங்கள் தான் நிறையா எடுத்திருக்காரு. நீங்கள் பீஸாலாம் சொன்னால் புரியாது. சூதுகுரும்லாம் அதே மாதிரி பார்ட் 1லாம் சொன்னால் புரியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி இன்னமும் நிறைய அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளையும் டெக்னீஷியன்ஸையும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர்
அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு பரபரப்பாக இயக்கி, அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் பல மேடைகள் அவர் சந்திக்கணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணிடலாம். ஒரு காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுறோம். பட் அது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டோடு எடுக்கணும். அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல, எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சியிலுமே பிரமாதம் எடுத்திருந்தாப்புல. நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு, அதுவும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அது படம் பண்ணி ஒரு 7 years ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு, ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயின் இருக்குல்ல, அது வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தின் மூலிமா அவருடைய வெற்றியின் மூலிமா அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும். அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தங்கராஜ் சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சிவி சாரோட சேர்ந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வரல, அதை சொன்ன ஒன்று பேக் சாஸ்டர்னு சொன்னார் ஹீரோ. கருணா சார், பாஸ்கர் அண்ணன், சந்திரசேகர் சார், ராதாரவி அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம். December 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு சூதுவம் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு தங்கராஜ் அவர்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 2011 நான் தயாரிப்பாளர், சக தயாரிப்பாளர் சுதீப் சாரும் நானும் ஒரே சமயத்தில் திரைப்படத்துறைக்கு வந்தோம். அவர் முதல் படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால் அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டப்ப நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர்சீஸில் ஒரு 4-5 படம், பாகுபலி, மாஸ், கொம்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்களை ஓவர்சீஸில் பண்ணோம். அதுக்கப்புறம் தேட்டரில், தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ஒரு 4-5 படம் தமிழ்நாடு தேட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த முதல் பட தோல்வியிலிருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை, சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜேர்னியில் வந்து எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு. ஆனால் சிவி குமார் நானும் 2011 சிவி குமார், அப்புறம் ஞானவேல் சார், அபினேஷ் இளங்கோவன், நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணால் ஒதுங்கியே போயிட்டப்போ படிக்க ஞானவேல் சார் சொல்லுவார், நீங்களும் படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார். அதுக்கான சூழல் அமையாமையே ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போது சிவி சார் ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது, சரி சிவி நம்ம படம் பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்லை சிவி கூட பண்ணாதீங்க, சிவி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனை வந்து வெளியே வரனா கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது சிவி மேலே. சிவி வந்து இன்னைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26வது படமாக இது நினைக்கிறேன்.
சினிமா ஒரு படம் எடுத்து தயாரிச்சு அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 26 படம் வந்து ஒரு சாதாரண மனிதனா மதுரையிலிருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து 26 படத்தை வந்து வெற்றியோட ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், ஒரு படத்துக்கும் வருவாரு, சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த படம் கஷ்டமா இருக்கு, நிறைய பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வருவோன்ற நம்பிக்கையோட இந்த சூதுகோட்டுக்குள்ள என்ட்ரி ஆன அந்த என்ட்ரி வந்து வீண் போகல. இந்த என்ட்ரியில இருந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா உதவியும் சிவகுமார் முன்னணி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு இருக்கு. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக திரு கருணாகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூதுகோம் படத்துக்கு அப்புறம் நான் சூதுகோம் நடிக்கும் போது 3வது படம், இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழ்ல. ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவகுமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸ், இந்த புதுசா வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸா தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், நண்பர்கள் நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா, ஓல்ட் ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்க சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதுல ரொம்ப கம்ப்ளீட் ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அவரோட இருந்தோம்னாலே கலகலப்பா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப அவர் இங்க வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ நான் மெயினா வந்ததே பாண்டிச்சேரியில கிளம்பி அவரோட ஸ்பீச் பாக்குறதுக்கு தான். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்க அதிகமா அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ சோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்க எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்துல இருப்பாங்க, அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகா எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுன் பத்தி நீங்க நல்ல விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்தடுத்து பிரசாத்ல அடிக்கடி வரணும். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு MS பாஸ்கர் சார் அவர்கள். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூதுகோம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ண கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். 2வது எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி, ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு, ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவனுடைய கேரவனில் தான் போய் உட்கார்ந்து வாடா சாப்பிடலாம் அப்படின்னாப்பில். டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்புல. என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டேன். அதனால இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம்
தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக திரு வாங்கி சந்திரசேகர் சார் அவர்கள். இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல, திரையுலகத்திற்கு வந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறான். என்னன்னா, தேவிமணி எல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு, இளமையா இருந்துகிட்டே இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாள் வந்து டையடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. இப்பதான் லேசா வயது தெரியுது. ஆனா கூட இப்ப எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல, அங்கேயும் தேவிமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் திரைநிதி செல்வம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பழனி இருக்காரு. எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அந்த இயக்குனர், அருமை இயக்குனர் SJ அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்தவுடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்ன வேற கெட்டப்ல இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாகனோடு இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை MS பாஸ்கர் 45 வருஷமா எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய அறிமுகத்திலே புதிய நடிக்கிற போது டப்பிங்ல வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துல வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கருணா கூட நடிச்சா அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து ஆதாரடி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்ப எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு 45 வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையில நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக, நான் அரசியல் களத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும்
அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகனாக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். நாங்க அவர் ஜூனியர் சீனியர் புது நடிகர் அப்படின்லாம் பார்க்கல. அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க. டயர்ட்னஸே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள். அவர்கள் அருமையா வந்திருக்கு. நான் இந்த முழு படத்தை பார்க்கல, டப்பிங்ல பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் எஸ்ஜே அர்ஜுன். இப்ப எஸ்ஜேல சூர்யா நடிகர்ல கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் டைரக்டர்ல கலங்க போறாரு. அது நிச்சயமா உறுதியாக தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எடுக்கிற, எனக்கு தெரிந்து ராமநாராயணன், KS ரவிக்குமார் அந்த வழியில அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவா கூட இந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்துல காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துல அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட பழகும்போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிந்த சிவா காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அது சிரிக்க வைப்பார், மேடையில சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்ப நாம் பற்றிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்துக்கொண்டு நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார்.